வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜனவரி 8 மார்கழி 23. வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் மெலிந்த மேலடுக்கு சுழற்சியும் விளைவாக தமிழகத்தில் தற்போதைய நிலையில் வலுவடைய இருக்கக்கூடிய மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்களுக்கு, இன்று பிற்பகலுக்கு பின்னர் மழை தீவிரம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு, அடுத்து வரும் மணி நேரங்கள் மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்கள், நாளை மறுநாள் வரையிலான வலுவான வடகிழக்கு பருவமழையின் கிட்டத்தட்ட இறுதி சுற்றின் மழை தீவிரம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கலாம். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து அல்லது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து நீடித்து வந்த காற்று சுழற்சியானது நேற்றைய மாலை நிலையில் இருந்து அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதோடு மேலடுக்கில் வலுவுடன் நீடிக்கிறது. கிட்டத்தட்ட மன்னார் வளைகுடா மற்றும் வட இலங்கை வரையிலான அந்த பகுதி வரை மேலடுக்கில் வலுவுடன் நீடித்து கொண்டிருக்கிறது. இதே நிலையில் நேற்றைய பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வடகடலோர மாவட்டங்களை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கில் ஏற்பட்ட சிறிய சுழற்சி, மெலிந்த சுழற்சி தற்போது நிலப்பகுதியில் நகர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட கடலூர், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் சேலம் மாவட்டங்கள் வழி அந்த மேலடுக்கு சுழற்சி, மெலிந்த மேலடுக்கு சுழற்சி நகர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வானிலை அமைப்பில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தோன்றியிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கான மழைப்பொழிவு, அடுத்து வரும் மணி நேரங்களுக்கான மழை தீவிரம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு என பார்க்கலாம். எடுத்த எடுப்பிலேயே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் இன்று காலை முதலே ஆங்காங்கே மழைப்பொழிவை துவக்கி இருக்கிறது. அந்த மெலிந்த மேலடுக்கு சுழற்சி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் நேற்று நள்ளிரவில் இருந்து ஆங்காங்கே நீடித்து வந்த மழைப்பொழிவு தற்போதைய நிலையில் வலுவடைந்து காணப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அதாவது சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், தஞ்சை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கும் அநேக வடக்கு பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் ஏற்பட இருக்கின்றன. மேலும் வடக்கில் இது வலுவடையக்கூடும். கனமழை முதல் மிக கனமழைக்கு விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள் சார்ந்தும் கனமழை முதல் மிக கனமழைக்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கலாம். கிழக்கு பகுதிகளை பொறுத்தவரை, மேற்சொன்ன மாவட்டங்களின் கிழக்கு பகுதிகளை பொறுத்தவரை வலுவான மழைப்பொழிவு, கனமழை பொழிவு பரவலாக காணப்படக்கூடிய சூழல் நீடிக்கிறது. இந்த நிலையில் இந்த மேலடுக்கு சுழற்சியினுடைய மேற்கு நோக்கிய மெலிந்த அந்த மேலடுக்கு சுழற்சியினுடைய மேற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக கீழ்த்திசை காற்று வளிமண்டல மேலடுக்கில் வலுவுடன் மேற்கு நோக்கி நகரக்கூடிய நிலையில் பிற்பகலுக்கு பின்னர் மேற்கு நோக்கிய மழை பரவலுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மற்றொரு வானிலை அமைப்பாக மேலடுக்கில் நாம் ஏற்கனவே தெரிவித்து வருவதுதான் உயரழுத்த சுழற்சி. கிட்டத்தட்ட இந்திய நிலப்பரப்பின் 70% இடத்தை, நிலப்பரப்பை வளிமண்டல நிலப்பரப்பிற்கு மேலடுக்கில் வலுவுடன் ஆக்கிரமித்துள்ள உயரழுத்த சுழற்சி சற்றே வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த நகர்த்தலை நிகழ்த்தி இருப்பது அரபிக்கடலில் ஏற்பட்டிருந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாகவும், குளிரலை பரவல் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கு, அதாவது மேற்கத்திய அந்த குறுக்கீடுகள் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த உயரழுத்த சுழற்சியானது வடக்கு நோக்கி சற்றே நகர்ந்திருக்கிறது. விளைவாகவும் தெற்கில் நீடிக்கும் காற்று சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழலும்,
மேலடுக்கில் அந்த சுழற்சியானது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலடுக்கில் வலுவுடன் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழை பொழிவை பார்க்கலாம். தற்போதைய நிலையில் இந்த ஏற்பட்டு வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு பிற்பகலுக்கு பின்னர் மேற்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர் மற்றும் சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே மழை பரவலுக்கான வாய்ப்புகள் இன்று பிற்பகலுக்கு பின்னர் இருக்கலாம். மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை நேற்று முந்தைய தினம் எதிர்பார்த்த மழைப்பொழிவு அரபிக்கடல் சுழற்சியினால் அந்த அளவிற்கு ஏற்படவில்லை என்ற நிலை காணப்பட்டாலும் தற்போதைய நிலையில் இந்த கிழக்கு காற்றின் நகர்வின் மூலமாக மிதமான மழைப்பொழிவோ அல்லது சற்று கனமழை பொழிவோ இந்த மாவட்டங்கள் சார்ந்து இந்த பிற்பகலுக்கு பின்னர் மாலை இரவு நேரத்தில் ஆங்காங்கே ஏற்படக்கூடும். அதாவது கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து இந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதே நிலையில் காற்று, அதாவது தெற்கில் நிலவும் காற்று சுழற்சி மேற்கு நோக்கிய நகர்வில் தொடர்ந்து நீடிக்கக்கூடும் என்பதாலும் தென்னிலங்கைக்கு தெற்கில் காற்று சுழற்சியினுடைய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று வலுவுடன் நகர்ந்து வரக்கூடிய சூழலும் தென் மாவட்டங்களில் இன்று இரவு முதலோ அல்லது இன்று நள்ளிரவு அதிகாலை முதலோ மழைப்பொழிவை தென் மாவட்டங்களில், அதாவது புதுக்கோட்டை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் பரவலான மழைப்பொழிவை ஏற்படுத்தியவாறு இதர தென் மாவட்டங்களில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழைப்பொழிவு நிச்சயமாக வலுவடையக்கூடிய வானிலை சூழல் காணப்படுகிறது. தற்போதைய நிலையில் மழைப்பொழிவு ஏற்படுமா என்ற ஒரு நிலையை காண்பித்தாலும் நிச்சயமாக இந்த சுற்றில் இறுதி நாட்கள், அதாவது 9 இன்று தொடங்கி 9, 10ஆம் தேதி வரை நிச்சயமாக வலுவான மழைப்பொழிவு தென் கரைகோடி மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதில் மாற்றங்கள் இல்லை. மழைப்பொழிவு கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை 2 தினங்களாவது கனமழை முதல் மிக கனமழைக்கு தென் கரைகோடி மாவட்டங்களுக்கு, அதாவது குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மிக கனமழை வாய்ப்புகள் இருக்கலாம், கனமழைக்கு வாய்ப்புகள் உண்டு, நிச்சயமான வாய்ப்புகள் உண்டு என்பது தற்போதைய வானிலை நகர்வாக இருக்கிறது. எனவே மழைப்பொழிவு இதுவரை ஏற்படாத நிலையில் உள்ள திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கு இந்த சுற்றில் மழைப்பொழிவு கண்டிப்பாக ஏற்படும். அதற்கு இன்று மாலை வரை அதற்கு பொறுமையை காக்க வேண்டும். இன்று மாலைக்கு பின்னர் மழை பரவலுக்கான வாய்ப்புகள் தோன்றும். நாளை மறுநாள் நாளை மறுநாள் அது தென் மாவட்டங்களுக்கான, தென் கரையோடி மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளாக அமையும். நாளை கண்டிப்பாக இந்த 2 மாவட்டங்களிலும் திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் சார்ந்து ஓரளவிற்கு பரவலாக மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கிழக்கு கடலோர பகுதிகளை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றே வலுவான மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன என்ற நிலை தற்போதைய வானிலை அமைப்பால், வானிலை நகர்வால் நாம் அறிய முடிகிறது. இந்த மழை சுற்று இத்துடன் நின்றுவிடுமா என பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட இந்த சுற்றுடன் விளக்கமடையும் என்பதில் மாற்றமில்லை என்றாலும் வருகின்ற மாதங்களில், வருகின்ற நாட்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் வெப்பச்சலன மழைப்பொழிவாக நிச்சயமாக வரும் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் ஆங்காங்கே வலுவடையக்கூடிய, அதாவது இயல்பை காட்டிலும் கூடுதலான மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய வானிலை சூழல்கள் அமையலாம். அது பற்றியான ஒரு முன்னோட்ட வானிலை விளக்கம் விரைவில் ஏற்கனவே ஏற்பட்ட அந்த எல்னினோ வருடங்கள், தீவிர எல்னினோ மற்றும் சூப்பர் எல்னினோ வருடங்கள் சார்ந்து வானிலை சூழல்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு ஏற்பட்டிருந்தன,
விளைவாக இந்த சூப்பர் எல்னினோ ஆண்டுகளில் தென்மேற்கு பருவமழையின் மீது அதன் தாக்கம் என்ற விவரங்களுடன் ஒரு கூர்ந்தாய்வு அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். வருகின்ற மாதங்களுக்கான வெப்பச்சலன மழைப்பொழிவின் தீவிரம் எப்படி என்பதற்கான விளக்கம் ஒரு முன்னோட்ட ஆய்வறிக்கையாக விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவலை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.